வணக்கம் நண்பர்களே. இந்த கல்வெடி திரும்ப வணக்கம். இந்த பதிப்பக சுப்பிரமணியம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குழப்பம் இருக்குது. திமுகலேயே ஆட்சியில் இருக்கனால தெரியல. இப்போ காங்கிரஸ் வேட்பாளருக்கு பண்ணணுமா, இல்லை வைகோ மகனுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுமா, நேரு பையன் நிற்கிறனால இங்கே பண்ணும் அப்படியா அப்படின்ட்டுருக்கு. அங்கே இருக்க இன்னொரு மந்திரி ஜோதிமணி பண்ணுறேன். ஜோதிமணி நிற்கிறதுக்கு அங்கே உள்ளே குழப்பம் இருக்குது காங்கிரஸ்குள்ளே. ஆச்சா, திமுகக்குள்ளேயே கிடைக்காதவங்க அதிருப்தி இருக்குது, சம்பாதிக்க கீழ்நிலையில் உள்ளவங்க அதிருப்தி இருக்குது. என்ன ஒரு இடத்துல ஸ்டாலின் நடந்து போகும்போது 1000 ரூபா எனக்கு கிடைக்கல, ஆவணம் பண்ணி கிடைக்கலன்னுலாம் சொல்கிறாங்க ஈரோடு சைடு. அப்புறம் இவர் என்னமோ ஒரு மாநில கட்சி அந்த பிரமாண பத்திரம் கோர்ட்டு சொல்லியிருக்கு, அந்த எஸ்பி தாக்கல் பண்ணிச்சு இல்லையா, ஒருத்தர் என்ன வாங்கினாங்கன்னு சொல்லணும், அந்த கம்பெனியில் இதெல்லாம் என்ன அமௌண்ட்டு கிடச்சிது கட்சிக்கு, அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது ஒரு மாநில கட்சியாக இருந்துட்டு இது ஒரு 600-700 கோடி சம்பாதிச்சு திமுக. அது 17 இடத்துல ஸ்டேட்லேயும் சென்ட்ரலையும் இருக்கிற பிஜேபி வந்தது இவன் சொல்லிட்டுருக்காங்க. இது போக அதிமுக ஏடிஎம்கே சொல்லியிருக்காரு ஸ்டாலின். இவங்கெல்லாம் யோக்கியர் மாதிரி. என்ன வெளியில் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் விட்டால் தான் தெரியும் இவங்கள லட்சணமெல்லாம். என்ன அடுத்தவங்க சொல்லும் போது ஈஸியாக சொல்லிடுறது. அவன் சட்ட ஒழுங்கு இங்கே சந்தி சிரிக்குது, சொல்லாமல் மோடி சொல்கிறது. இதுக்கெல்லாம் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், இது முன்னாடி பாருங்கள். இப்போ அந்த கச்சத்தீவை கரெக்டாக எடுத்துட்டார். அது ஆர்டி அப்ளை பண்ணி டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. இது என்ன பித்தலாட்டம், இந்திரா காந்தி காங்கிரஸும் நேரு காலத்துலேருந்தே ஸ்ரீலங்காவுக்கு என்ன பண்ணாங்கன்ட்டு தெரிஞ்சு போச்சு. அது பிரதமராக அவரை இனி பிரதமராக போனவர், அவர் இழிவாக பேசுகிறதுக்கு இல்லை நேரு. அது மாதிரி சில இதெல்லாம் இருந்திருக்கும். அப்போ ஸ்ரீலங்கா அந்த பண்டார நாயக்கா அந்த அம்மா இருக்கும்போதுலேருந்து இது ஒரு போர்ட்டில்னு சொல்லி கடைசியில் இந்திரா காந்தி இவர் இப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்கா. இன்றைக்கி ஆர்டிஐயில் கொடுத்து ஆங்கில பேப்பரில் பிரிண்ட் பண்ணி எல்லாம் வந்துருச்சு. இவரும் சொல்லிட்டார் ரிப்போர்ட்டில். நாளைக்கு இவர் தரப்பில் இந்த ஊழலாக இருந்தனால பயந்துட்டு என்ன பண்ணார் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் நடந்திருக்கணும். இந்திரா காந்தி கட்டணி எதிர்த்து தான் நாளைக்கு வரும்போது பார்க்கலாம். நாளைக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுப்பாரு. இந்த திமுக என்ன பண்ண இதனால் அருகதையே கிடையாது ஸ்டாலினுக்கு. நீ கச்சத்தீவை பற்றி பேசுறதுக்கு சும்மாவது கச்சத்தீவுமானு ஏன்னா எப்படி இந்த 3 வருஷம் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாதுல்ல. 3 வருஷம் ஆட்சி லட்சணத்தை பார்க்குறீங்கள. இதில் வேறு ஜூன் 4 ரிசல்ட் வரப்போகுது. சொல்ல தெரியாமல் ஜூன் 9, 19 உளர்ற அப்படி உதயநிதி எலெக்ஷன் அன்றைக்கி நடக்கிற மாதிரி எந்த கனவு உலகத்தில் மதக்கிறான்னு தெரியல. இதில் அந்த அந்த பத்திரம் வாங்கினதுக்கெல்லாம் பிஜேபி பதில் சொல்லும் கனிமொழி. ஏன் உங்கள் கட்சியில் இருக்குது வாங்கின 600-700 கோடிக்கு அதுக்கு பதில் சொல்லும்போது எல்லாத்துக்கும் வரப்போகுது 2Gலேருந்து எல்லாம். இப்போ அது மட்டும் இல்லை, 3 மந்திரி 3 பேர் முக்கியமான புள்ளி மந்திரியாக இருக்கலாம். மேபி 3 பேர் மாட்ட போகிறாங்க அந்த கஞ்சா தொடர்பாக. இப்போ நியூஸ் அதில் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நபர் மாட்டலாம், 2 பேர் பின்னாடி இருக்கலாம். அதுக்குள்ளே வேறு வசனமாக ஏடா இவரும் ஆஃப்டர் முதல்வர் தானே, எல்லோரும் மாதிரி தானே. கஜல் கைது பண்ணிவிட்டு எங்களை முதல்வர் சிஎம் ஸ்டாலின் கைது பண்ணலன்னா அவன் பைத்தியம் மோசமாக கைது பண்ணிருக்கு. அதெல்லாம் எல்லாமே எடுத்து ஆராய்ஞ்சு கரெக்டாக கழுவப்பான். அப்போ பேசி பார்க்கலாம். இன்னும் 1967 80 மாதிரியே பேசிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். என்ன அது ஏடிஎம்கே கூட்டணி ஏதோ அவங்க தான் இருக்காங்க, பிஜேபி இல்லைன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை கேட்கும்போது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கட்டும், எலெக்ஷன் ரிசல்ட் வர முடியும் அப்படின்ட்டாரு. என்ன ஒன்றுமே சுத்தமாக தெரியறதில்ல. கடைசியில் எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு கோபாலை நோக்கி வருவோம் அமலாக்கத்துறை. அப்போ சரி இன்னைக்கு இவரென்னு கைது பண்ணி ஸ்தம்பிக்கு பார்க்கலாம். என்னை பேசுகிறேன்னே ஒன்று இது இல்லை. எல்லாம் அதைத்தான் நான் சொல்கிறேன். அவெல்லாம் அத்தனை தப்பு பண்ணிட்டு நெஞ்சை நிமித்தி பேசுகிற மாதிரி வர்றான்னு யோசிக்க மாட்டேன். நீ தைரியமாக போய் ஓட்டு கேளுங்க, டார்கெட் வச்சு கேளுங்க அப்படிங்கிறார். இதில் அண்ணாமலையை டார்கெட் பண்ண தான் அவரே சொல்லிட்டார். 10ஆம் தேதி அன்கோ போட்டுப்பானுங்க 2 திராவிடம்னு சொல்லிட்டார். அது என்ன முறியடிக்கணும்னு தெரியும். சென்ட்ரல் வருவாங்க, இப்போ மோடி அமித்ஷாலாம் வரப்போகிறாங்க. அதுபோல் அவங்க இப்போ 15,000 பேர் களத்தில் இருக்காங்க அண்ணாமலைக்கு. அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜெயிச்சா மந்திரி தோற்ற அடுத்து நடவடிக்கை முதல்வர் சம்மந்தமாக அதை பற்றி ஒன்றும் குழப்பம் இல்லை. மற்ற எம்பியெல்லாம் ஜெயிக்க போகிறாங்க நிறையா. நீ வேணா பாருங்கள், இந்த கச்சத்தீவு இந்த கச்சத்தீவோட பிரச்சனை நாளைக்கு வந்துடும் சொல்லிடுவார்.
14ஆம் தேதி 2,25 லட்சம் கோடி திருடியிருக்கானுங்க பல பேர். 2,25 லட்சம் கோடி அப்படிங்கிறத வெளியில் கொண்டுருவார். அது ஒரு ஃபைல் கொண்டுருவார். சித்திரை 1 14ஆம் தேதி தானே தமிழ் வருஷம் பிறப்பு டைமில் 19 தேர்தல். சரிங்களா? 2 ஆச்சா? அப்புறம் அந்த அந்த இதில் இப்போ அமீர்லாம் பிடிக்க போகிறாங்க. அதுபோக இந்த 3 பேர் முக்கிய புள்ளி சொல்லிவிட்டு எல்லாமே விஷயத்தை வாங்கியாச்சு ஜாபர் சாதிக்கிட்டேன். அந்த தம்பி 2 பேர் தான் பிடிக்கணும், மறைஞ்சிருக்கானுங்க ஓடி. இது இன்டர்னல் இஷ்யூ. அதனால் இதுலேயே திமுக போக போகிறான், கட்சி அழிய போகுது, அது தெரியாமல் உளறிட்டு கிடக்குறானுங்க எல்லாம். என்ன பூரா உலகம் பூரா கெடுத்து வச்சுருக்கானு ட்ரக்குனால். அதில் எத்தனை கோடி சம்பாதிச்சானு தெரியல. கேட்டதை குத்தி பேசக்கூடாது. அதான் இப்போ மோடி அந்த இந்த தூக்கி ட்விட்டர் போட்டார். அந்த அது ஒரு 99 வருஷத்துக்கு குத்தகை கிடைக்கும் அப்படி இருந்தால். அது சட்டசபை நோக்கி டைமில் தான் வரும் இது கச்சத்தீவு. அப்போது இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த கட்சி ஆட்சியில் இருக்கா, துண்டா போகுதா, நீக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் ட்ரக் எடுத்துன்னு சொல்லிவிட்டா எந்த சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுப்பான், மேலே பில் லோக்சபா பாஸ் பண்ணிக்கலாம். இது தெரியாமல் என்னமோ ஒரு கைது பண்ண என்ன பண்ணுவேன்? கட்சியில் கைது பண்ணிட்டாங்க எல்லோரும் மாதிரி தான். என்ன புதுசாக என்ன இருக்குது? பயம், வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது, பயந்த வழி. ஸோ அது வரப்போகுது என்ன, அதில் தெரியும். அதில் முக்கியமாக ஒரு நபரை கைது பண்ணுவாங்க எலெக்ஷன் முன்னாடிங்கிறாங்க, 2 பேர் அப்புறம். அதை தவிர துரைமுருகன் மணல் மாஃபியா வேறு இருக்குது. இதெல்லாம் நடக்கும். 26 காலம் ஃப்ரீ ஹிட் கொடுத்துருவாங்க. இடம் கிடைக்க முடிஞ்சு போனது தான் 15% கட்சி, அதை கொடுங்க. சொல்லிக்க வேண்டியதான் ஜெயிச்சிருவோம். அதுக்கு சில ஊடகங்கள், ரொம்ப ஊடகங்கள் காசு வாங்கிட்டு, அது பிஜேபியில் ஒண்டி தான் காசு எதிர்பார்க்கல, கொள்கைக்காக வேலை பார்க்குறேன். அதாவது நல்ல விஷயம் எதாக இருந்தாலும் எடுத்து சொல்கிறதா நிறைய சேனல் சொல்கிறாங்க இல்லையா? மக்கள்